ஓபெக்ங்கிறது என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ். ஓபெக் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரிஸ் தான். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பெட்ரோலியம் இருக்கான்னு இருக்குது, அது ஓபெக்கில் வராது. காரணம் நமக்கே பத்தலை. சைனாவில் பெட்ரோலியம் இருக்குது, ஆனால் அதுக்கே பத்தலை. அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரினா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணும். அப்படி கண்ட்ரி எடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் என்ன செய்யணும், கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய இடங்களில் பெட்ரோல் இருக்குது. ஆனால் என்ன அந்த மக்களை வந்து எப்போவுமே பஞ்ச பராரியாகவே வச்சுருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் சேர்ந்து. இப்போ அதோடு சேர்ந்து ஜிசிசின்னு சொல்லி அரப் கண்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து அமெரிக்காவோட கைகோர்த்து இவங்களை இன்னும் பஞ்ச பராரியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவங்க முதல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரப்ஸ் எல்லாம் பஞ்ச பராரியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வளம் வந்துருச்சு இல்லையா, அப்போ செழிப்பு வந்தோடனே ஆஹா எந்தெந்த கண்ட்ரிலாம் பிடிக்கலான்னு பிடிக்கிறாங்க. இதே யூரோப்பியன் கண்ட்ரி முன்னாடி ஏன் வந்து எல்லா கண்ட்ரியும் பிடிச்சாங்க, அவங்க கண்ட்ரியில் சின்ன சின்ன இடம், அவங்களுக்கு வந்து பொருள் உற்பத்தி பண்ண முடியும். மெஷினரி வந்து 1700களில் 1800களில் மெஷினரி எல்லாம் பயங்கரமாக கண்டுபிடிச்சாங்க.